அஞ்சிட மாட்டோம், அடங்கிட மாட்டோம். காவல்துறையின் அடக்குமுறைக்கு, காவல்துறையின் ஒடுக்குமுறைக்கு தூய்மை பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் அஞ்சிட மாட்டோம், அடங்கிட மாட்டோம். வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அன்பிற்கும் பெருமதிப்பிற்குரிய வேல்முருகன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வருவதற்கு இருக்கிறார். மாநில பொறுப்பாளர் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வேண்டும் 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 பணி நிரந்தரம் வேண்டும் வேண்டும் மாநகராட்சியில் வேண்டும் வேண்டும் கண்டிக்கின்றோம் தனியார் பயத்தை கண்டிக்கின்றோம். ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் மாநகராட்சியின் சட்டவிரோதத்தை ஆணையரின் சட்டவிரோதத்தை தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே மழை வெயில் காலங்களில் பேரிடர் காலங்களில் பணி செய்த பணியாளர் வேலை தூய்மை பணியாளர் வேலை வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே மறுக்காதே வேலையை மறுக்காதே சட்டவிரோத தமிழக அரசே தலையிடுக தூய்மை பணியாளர் வேலை
வேண்டும் வேண்டும் மாநகராட்சியில் மறுக்கப்பட்ட எங்கள் பணி எங்களுக்கு வேண்டும். கோரிக்கைகளை நிறைவேற்றுக. தமிழ்நாடு அரசை நிறைவேற்றுக. தேர்தல் வாக்குறுதியை நீங்கள் தந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். விடமாட்டோம் வேண்டும் மறுக்கப்பட்ட எங்கள் பணி எங்களுக்கு வேண்டும். கோரிக்கைகள் வெல்லாமல் விடமாட்டோம். அஞ்சிட மாட்டோம். அரசே முதல்வரே நிறைவேற்றுக உங்களின் வாக்குறுதியை. சென்னை மாநகராட்சியினுடைய மண்டலம் 5, 6 பணி நீக்கம் செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் இன்றைக்கு 86வது நாட்களாக பசி பட்டினி வறுமை இந்த கொடுமையிலிருந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கேட்பது தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் நீங்கள் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். நீங்கள் தேர்தல் காலத்தில் அளித்த வாக்குறுதியை 153, 255 நிறைவேற்றுங்கள். உங்களுடைய கடிதம் 19/1/2021 கடிதப்படி நீங்கள் பணியந்திரப்படுத்துவேன் என்று சொன்னீர்கள். அதை நிறைவேற்றுங்கள் என்ற கோரிக்கையோடு இன்றைக்கு களத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு 3 வேளை 3 ஷிப்டில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கு சென்னை மாநகராட்சியில் மட்டும் முதல் தவணையாக உணவளிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். யார் அந்த கோரிக்கையை வைத்தது? உங்ககிட்ட சாப்பாடு வேணுன்ற கோரிக்கை யார் வச்சா? சாப்பாடு கொடுத்தாலும் மற்ற கோரிக்கையை நாங்கள் புறக்கணிக்கல. ஆனால் இன்னைக்கு சாப்பாடு யார் கேட்டா? உங்கள் வாக்குறுதி நிறைவேற்றுங்க தானே கேட்குறாங்க தொழிலாளிங்க. நீங்கள் பணியந்திரம் கொடுங்க தானே கேட்குறாங்க. சமவேலைக்கு சமூதியம் கொடுங்க தானே கேட்குறாங்க. இந்த கடந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த 4 வருஷத்தில் ஒரு மாநகராட்சி தொழிலாளிகிட்டையும் 2.5 லட்ச ரூபாய் சம்பளத்திட்டு ஏற்பட்டிருக்கு. அவன் கொடுக்க வேண்டிய மினிமம் வேஜஸ் ஆக்ட் படி சம்பளம் கொடுக்கல. அந்த சம்பளத்தை கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் சாப்பாடு கொடுப்பதா சொல்கிறீங்க. நீங்கள் திட்டங்களை நிறைவேற்றதா சொல்றீங்க. ராம்கி நிறுவனம் சம்பாதிக்க, ஒரு தனியார் நிறுவனம் சம்பாதிக்க நீங்கள் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் மண்டலம் 5 மண்டலம் இன்னைக்கு இந்த ஆட்சியில் தனியாருக்கு போகாமல் இருந்துச்சு. இந்த சென்னை மாநகராட்சி 5, 6ஆம் மண்டல போராட்டம் காரணமாக இன்னைக்கு 3 மண்டலத்தில் தனியார் மையம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. எலெக்ஷன் வரைக்கும் தள்ளி வச்சிருக்காங்க. ஏன் அந்த 3 மண்டலம் நிறுத்தி வச்சிருக்கும் போது அவங்கெல்லாம் இன்னைக்கு குறைந்தபட்ச சம்பளப்படி நாங்கள் போராட்டம் நடத்தி வாங்கின சம்பளப்படி வாங்கும்போது இந்த 2 மண்டல தொழிலாளர்களும் ஏன் சென்னை மாநகராட்சியில் வேலை செய்யக்கூடாது? ஏன் இன்னைக்கு தமிழ்நாடு அரசுக்கு இது கேட்கல? இவ்வளோ பேர் இருக்காங்க, பொய்யான தகவலை கட்ட வைக்கிறாங்க. எல்லாம் ராம்கி நிறுவனத்துக்கு வேலைக்கு போயிட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. எங்கே வேலைக்கு போனாங்க? தோ இருக்காங்க, நாங்கள் காட்டுறோம். 86வது நாளில் 1000க்கு மேற்பட்ட கூட்டத்தை நாங்கள் காட்டுறோம். தனியார் மையத்துக்கு நீங்கள் கொத்தடிமையாக இருக்குன்னு நினைக்கிறீங்க. அவங்க கேட்பது சமூக நீதி, சமத்துவம். நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இதை மூடி மறைப்பதற்காக 1 வேளை சாப்பாடு, 3 வேளை சாப்பாடு, வீடு கொடுப்போம், மற்றது கொடுப்போம். நீங்கள் சொன்னதே நிறைவேற்றல. ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றலை. அந்த வாக்குறுதி நிறைவேற்றுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. புதுசாக நிறைய வாக்குறுதியை அளிக்கிறீங்க. 186 கோடி ரூபாய் கான்ட்ராக்டுக்கு இன்றைக்கி சாப்பாடுன்றீங்க. யார் சம்பாதிக்கிறதுக்கு? யார் சம்பாதிக்கிறதுக்காக கான்ட்ராக்டு? அவங்க வயிற்றில் அவங்க சாப்பிட்ணும், அவங்க நல்லா இருக்குன்னா அவங்களுக்கு முதல்ல பணியந்திரம் கொடுங்க. நீங்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. இந்த போராட்டம் ஓயாது. நாங்கள் சென்னை இன்னைக்கு போய் உண்ணாநிலை போராட்டம் வீட்டில் உட்காந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. மாநகராட்சியில் உள்ள போனால் கதவு மூடிடுறாங்க. அது தீண்டாமை சோறா? இந்த தூய்மை பணியாளர் ஒருத்தர் கூட மனு கொடுக்க அளவு பண்ணல. உள்ளே போய் மனு கொடுக்கணும் ஆணையர்கிட்ட கேட்டால் யாருமே அளப்பல. கதவு திறந்துன்னா எந்த கதவு? ராம்கி கதவு, மாநகராட்சி கதவு இல்லை. மேயர் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போது வந்தாலும் கதவு தந்துருக்குன்னா அது மாநகராட்சி வேலை இல்லை. 15 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் வேலை பார்த்தவங்கள நீ அவங்க சம்பளத்தை சர்வீஸ் எல்லாம் அழிச்சிட்டு, கொரோனாலேருந்து நோய் நொடியிலேருந்து எல்லாத்தையும் இருந்தவங்களை அழிச்சிட்டு நீ புதுசாக ராம்கியில் போய் தகுதிகான் பருவநிலையில் 6 மாதம் வேலைக்கு வைப்பாங்களாம். நீ புதுசாக சேர சொன்னால் இது ஒரு சமூக அநீதி இல்லையா? அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது இல்லையா? எல்லாமே பொய்யா சொல்கிறாங்க. நாங்கள் எப்பயும் திறந்து வச்சுருக்கோம். கோரிக்கை 2 கோரிக்கை கேட்டாங்க, பணியந்திரம் கேட்டாங்க, சம்பளம் கேட்டாங்க, 2 நிறைவேற்றுறோம். உண்மை அல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா மண்டலத்துலையுமே 565 ரூபா சம்பளம் இங்கே அறிவிச்சிருக்காங்க. இன்னும் முறைப்படி கொடுத்தது கொடுக்கல, பிரச்சனை இருக்குது. 5, 6ஆம் மண்டலத்தில் எல்லா பாக்கி இருக்கிற 12 மண்டலத்தில் 565 ரூபா. நான் கேள்வி கேட்க போகிறேன், ஏன் எல்லா மண்டலத்திலையும் 760 ரூபா அறிவிக்கல?
ஏன் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாநகராட்சியில் அறிவிக்கல? நீங்கள் தூத்துக்குடி மாநகராட்சி போய் இப்போ 400 ரூபாய் தான் சம்பளம். ஏன் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாநகராட்சியில் 761 அறிவிக்கப்படலை? ஊராட்சியில் 12,780 ரூபா சம்பளம், 5,000 ரூபா கொடுக்குறீங்க. ஏன் இதெல்லாம் நீங்கள் செய்யலை? இங்கே மட்டும் இங்கே போராட்டம் தொடர்ந்து நடக்கிறதுனால மட்டும் இந்த 2 மண்டலத்தை மட்டும் சம்பளத்தை கொடுத்துருவோம், இந்த சென்னை மாநகராட்சியில் மட்டும் சாப்பாடு கொடுப்போம். இது என்ன மாதிரி சமூக நீதி? இது என்ன மாதிரி சமத்துவம்? போராட்டத்தை ஒடுக்கி விடுவதற்காக மாற்று திசையில் பண்ணுறீங்க, அது நடக்காது. பருவமழை தொடங்கியிருக்கு. அந்த 2 மண்டலமே ஆட்கள் கம்மியாக இருக்காங்க. 5, 6 வழக்கத்தோட ஆட்கள் கம்மியாக இருக்காங்க. வேலை அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஆட்கள் கம்மியாக இருக்கும்போது என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு அதை கண்காணிக்க குழு போட்டிருக்கோம், மற்ற மண்டலங்களுக்கு ஆள் போட்டிருக்கோம் தான் மேலே பதில் சொல்கிறாங்க. தவிர நீங்கள் மழை காலத்துலேயும் இந்த 2 மண்டலத்தையும் குப்பை தேங்கி இருக்கு, நிறைய இடங்களில் குப்பை தேங்கி இருக்கு, பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. நாங்கள் இப்பயும் மழை கால நேரத்தில் சென்னை மாநகராட்சியில் வந்து சம்பளத்தெல்லாம் அப்படி கொடுங்க. நீங்கள் கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ, நாங்கள் ஜனங்களுக்காக வேலை செய்ய இப்போதும் ராம்கி கிட்ட இல்லை, சென்னை மாநகராட்சி கீழே சம்பளமே வாங்காமல் இந்த மழை கால நேரத்தில் உடனடியாக வேலைக்கு சேர்ந்து தயாராக இருக்கும்னு நாங்கள் சொல்கிறோம். எங்கள் சங்க உழைப்பு உரிமைக்கு சார்பாக நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் மழை கால நேரத்தில் எங்களை பயன்படுத்திக்கோங்க, சம்பளம் நீங்கள் அப்புறம் கொடுங்க. இல்லை சம்பளம் கொடுக்குறீங்களா கொடுக்கலையோ, ஜனங்களுக்காக நாங்கள் ஜனங்கிட்டே விட்டுறோம். அதை நாங்கள் ஜனங்களுக்காக காசே வாங்காமல் குப்பை அள்ளுறதுக்கு இந்த 2 மண்டலத்துலையும் தயாராக இருக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய எங்கள் சங்கத்தில் இருக்கக்கூடிய 1500 தொழிலாளி, 1953 பேரில் எங்கள் தொழிலாளி காசே வாங்காமல் ஜனங்களுக்கு இந்த மழை வெள்ள காலத்தில் வந்து வேலை செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம்னு பகிரங்கமாக நாங்கள் சொல்கிறோம். சார், இப்போ நீங்கள் வந்து சிஎம் பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் மனு கொடுக்க போகிறோம்னு எல்லாரும் சொல்லியிருந்தீங்க. எங்கே மனு கொடுக்க போனாலும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அடுத்த கட்டம் நடவடிக்கை என்ன பண்ண இருக்கீங்க? சார், கவுன்சிலர் பார்க்க போனால் அரெஸ்ட் பண்ணுறாங்க, எம்எல்ஏ பார்க்க போனால் அரெஸ்ட் பண்ணுறாங்க, உண்ணாவிரதம் உட்காந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க, பார்க்கில் கூடினா அரெஸ்ட் பண்ணுறாங்க, மாநகராட்சியில் மனு கொடுக்க போனால் அரெஸ்ட் பண்ணுறாங்க, தொடர் போராட்டம் நடத்தக்கூடாதுன்றாங்க. கஷ்டப்பட்டு நீங்கள் அனுமதி வாங்கி இந்த இடத்துல நடக்குது. ஏன்னா அவங்களும் தொடர்ச்சியாக போராட்டம் நடக்கும்போது தொடர்ச்சியாக நடக்குது, எல்லா இடத்தையும் பாதுகாப்பு போடணும் போது ஒரு நாள் அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு கொடுக்க ரெடியாக இருக்காங்க. நான் தொடர் போராட்டம் நடத்தணும்னு கேட்குறோம், விட மாட்டோம். இது வரைக்கும் 21க்கு மேற்பட்ட பொய் வழக்குகள் போட்டிருக்காங்க, 10 முறைக்கு மேலே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி போராட்டம் தொடரும். உங்களுக்கு எலெக்ஷன் ஓட்டு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் எலெக்ஷன் நோக்கி மட்டுமே நகர்றீங்க, எதுக்கெத்தாலும் சாக்கு சொல்லி மற்றது சொல்லிட்டு தப்பிக்கணும்னு பார்க்குறீங்க. நீங்கள் சொன்ன வாக்கு நிறைவேற்றுற வரைக்கும் தூய்மை பணியாளர் ஓய மாட்டாங்க. நீங்கள் முதல்வருக்கு தலையிடணும். எத்தனையோ ஃபங்க்ஷன் போகிறாங்க, சினிமாவுக்கு போகிறாங்க, நிகழ்ச்சிக்கு போகிறாங்க, எங்கெங்கேயோ போகிறாங்க. இந்த தூய்மை பணியாளர் சந்திக்க மாட்டேங்க. உங்களுக்கு ஏன் தூய்மை பணியாளர் பேரே பிரச்சனையாக இருக்குது? தூய்மை பணியாளர் என்ன கேட்டாங்க? அவங்க நீங்கள் சொன்னதை நிறைவேற்றுங்கன்னு கேட்குறாங்க, வேறு எதுவுமே இல்லை. முதல்வர் அவர்கள் தலையிடணும். இன்றைக்கி அறநிலையத்துறையில் 2500 பேருக்கு பணியந்திரம் உங்களால் அறிவிக்க முடியுது. கோயிலில் வேலை செஞ்சால் சுத்தம், குப்பையெல்லாம் அசுத்தமா? எல்லா கோயிலும் கொரோனாவில் மூடி இருந்தது சார், எல்லா இடத்துலையும் மூடி இருந்தது. இந்த தூய்மை பணியாளர் தானே வெளியே வந்து வேலை செஞ்சாங்க. இப்போ கோயிலில் வேலை செய்கிறவங்க மட்டும் பணியந்திரம். இதே சேகர்பாபு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் என்ன சொன்னார்னா, பணியந்திரம் இங்கே கேட்க முடியாது, கான்ட்ராக்ட் போங்க. அவர் வந்து உள்ளாட்சித்துறை கிடையாது, அறநிலைத்துறை. 13 கட்ட பேச்சுவார்த்தையில் அவர் தான் உட்காந்தாரு, இங்கே கொடுக்க முடியாது, கான்ட்ராக்ட் போங்கன்னு சொன்னார். ஆனால் அவர் துறையில் 2500 பேர் நாங்கள் பர்மனெண்ட் பண்ண போகிறோம், ஜனவரியில் பர்மனெண்ட் பண்ண போகிறோம் 1500 பேருன்னு சொல்கிறார். அப்போ அறநிலையத்துறையை பண்ணுறதுக்கு மட்டும் உங்கள்கிட்ட காசு இருக்குது, எண்ணெய் இருக்குது, சிந்தனை இருக்குது. இந்து அறநிலையத்துறையை மட்டும் பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்ல, பண்ணுங்க அந்த தொழிலாளி. ஆனால் ஏன் தூய்மை பணியாளர் பண்ண மாட்டேன்றீங்க? அப்போ இந்த ஜனம் அருந்ததினா ஆதி திராவிட அனைத்து சாதி ஏழை பெண்கள், அனைத்து சாதி எம்பிசிபிசியில் இருக்கக்கூடிய அனைத்து சாதி ஏழை பெண்களும் இதில் இருக்காங்க. இவங்களை பணியந்திரப்படுத்துறதுக்கு உங்களுக்கு நோக்கம் இல்லை, இவங்க சமூக நீதி சமத்துவம் பெறத்துக்கு நோக்கம் இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா எங்கள் போராட்டம் தொடரும். இன்றைக்கி 86வது நாளில் சொல்கிறோம், 86வது நாளில் உட்காந்து இவ்வளோ பேர் இருந்து சொல்கிறோம், தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும், ஓயாது. நீங்கள் கைது செஞ்சு சிறையில் அடைச்சாலும் சிறைச்சாலைக்குள்ளே போய் சாகும் வரை உண்ணாநிலை போராட்டமும் தொடரும், ஓயாது. நீங்கள் ஒன்று தான், ஒன்று மாநகராட்சியில் வேலை கொடுங்க, இல்லை ஜெயிலில் வைங்க. இந்த 2 இடம் தான் உங்களுக்கு. நீங்கள் இந்த 2 இடத்துல பண்ண மாட்டேங்க சொன்னீங்கன்னா நீங்கள் ஜெயிலில் அடைச்சாலும் ஜெயிலில் போய் உட்காந்து போராட்டம் பண்ணுவாங்க. இந்த பெண்கள் ஒருபோதும் ஓய மாட்டாங்க, அவங்களுக்கு நீதி கிடைக்கணும். நீங்கள் சொன்ன சமத்துவம், சமூக நீதி, தேர்தல் வாக்குறுதி, இந்த நீதி கிடைக்கணும். இந்த படம் ஓயாது. எத்தனை வழக்கு போட்டாலும் பொய் வழக்கு சந்திச்சுட்டு இருக்கோம், ஓய மாட்டோம். நீதிமன்றங்களை வழக்கு நடத்திட்டு இருக்கோம், ஓய மாட்டோம். இன்றைக்கி கார்பரேஷன் கமிஷனருக்கு தொழில் தீர்ப்பாளர் அபராதம் வச்சிருக்கு, கவுண்டர் போடலைன்னு. 3 கேஸில் மண்டலம் 7, மண்டலம் 5, மண்டலம் 6 கவுண்டர் போடலைன்னு 1000 ரூபாய் அபராத தொகை வச்சிருக்கு. பதில் கூட போட விட மாட்டேன்றாங்க, போராட விட மாட்டேன்றாங்க, கேஸ் நடத்தவும் வர மாட்டேன்றாங்க. இந்த மக்களை காணாமல் ஆக்கின்னு நினைக்கிறாங்க. எலெக்ஷனுக்குள்ளே காணாமல் ஆக்கிட்டு எல்லாத்தையும் கான்ட்ராக்ட் விட்டுட்டு
இன்னைக்கு 2500 கோடி ரூபா 5ஆம் மண்டல கான்ட்ராக்ட் தொகை 10 வருஷத்துக்கு. யார் லாபத்துக்காக? இன்னைக்கு 186 கோடி ரூபாய் சாப்பாடு கான்ட்ராக்ட் யார் லாபத்துக்காக? அப்போ இந்த ஜனங்கள்லாம் நடுத்தல் நிறுத்திட்டு தான் செய்வீங்களா? இப்போ எங்கள் கோரிக்கை தமிழ்நாடு முதல்வர்கள் தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்க்கணும். 1/8/2025க்கு முன்னாடி இருந்த வேலையை அதே வேலையை தொடர்வதற்கு நடவடிக்கை எடுக்கணும். இந்த ஒரு நாள் உண்ணாநிலை போராட்டத்தில் இந்த இடத்துல சட்டமன்ற உறுப்பினர்களும் பல்வேறு இயக்க கட்சி தலைவர்களும் இங்கே வரத்துக்கு இருக்காங்க. அவங்களாம் ஆதரவு கொடுத்து முதல்கிட்ட பேசி இந்த கோரிக்கையை முடிக்கணும். இந்த கோரிக்கை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றணுன்றதை கோரிக்கையாக முன்வைக்கிறோம்.